அங்கே டிரைவிங் கற்றுக்கிட்டப்போ பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு 10 மாசம் தான் இருக்கும். நானும் என் சிஸ்டர் எல்லாவும் சேர்ந்து தான் கற்றுக்கிட்டோம். அப்போ காலையில இப்போ 6 மணிக்கெலாம் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பா. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் தூக்கத்திலேயே. அவளுக்கு பால்லாம் வந்து பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். வித்யா ட்ரைவ் பண்ணுறப்போ பாப்பாவை நான் பார்த்துப்பேன். நான் ட்ரைவ் பண்ணுறப்போ பாப்பாவை வந்துட்டு வித்யா பார்த்துப்பா. அப்படியே தான் வந்து எப்போ பாப்பா அழுவான்ற பதட்டத்திலே தான் வந்துட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டோம். ஆனால் அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டதோட பலனை வந்து இப்போ அனுபவிக்கிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு வீட்டில் அவுட்டிங்லாம் கிளம்புறோன்னா ஜென்ஸும் லேடிஸும் சேர்ந்து போகிறோன்னு வைங்களேன். நம்ம எல்லா விஷயங்களும் ஜென்ஸே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிரைவிங் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறதோ எதனாலும் நம்ம தான் அவங்கள வந்து ஜாஸ்தி வேலை வாங்குவோம். ஸோ ஜாஸ்தி வேலை வாங்குறதுனால அவங்க சொல்கிற சில விஷயங்களை கேட்டு நடக்கிற மாதிரி நம்மளுக்கும் வந்துட்டு ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு தனியாக போகிறப்போ வந்துட்டு டிரைவிங் தெரிஞ்சதுனால ஈஸியாக வந்து பிடிச்ச இடங்களுக்கு நாங்களே வந்து தனியாக போகிறோம். ஸோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களையும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். அப்படி தான் அன்றைக்கி பாப்பாவோட ஸ்டார் பர்த்டே அன்றைக்கி வெளியில் வந்துட்டு நாங்கள் லேடிஸாக வந்துட்டு நான் பாப்பா அப்புறம் என்னோட மதர் இன்லா சிஸ்டர் இன்லா 4 பேரும் மட்டும் ஜாலியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். நல்ல ஒரு ட்ரைவு, பீஸ்ஃபுல்லான சாப்பாடு, நல்ல ஆர்கானிக்காக ஒரு என்விரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆசை இருக்கா? டிரைவிங்லாம் கற்றுக்கிட்டு தனியாக போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.